ஏய் ஏய் எந்த கேள்வி போவீங்க? உலகத்தை ஆளக்கூடிய ஆதிபராசக்தி எத்தனை வந்து கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அடிமை கொண்டு இவ்வளவு சாட்டை கொண்டு வேட்டையாடு இவ்வளவு கொடுமை பண்றீங்க. அந்த கொப்பி பெருக்க சொன்னாங்க பெருக்கிறாங்க. உள்ள இருக்கிற மாலை எடுத்து வந்து பிச்சு போடுற, பொட்டியில் இருக்கிற பூவை எடுத்து பிச்சு போடுற, எப்படி பாய்ச்சிட்டு போறதுக்கு அறிகுறியா என்ன? ஆண்டு அனுபவிச்சியா? என்ன சொல்றேன் ஐயா? உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிச்சா? நீ ஊடு கட்டியா? கல்யாணம் பண்ணிட்டியா? கல்யாணமா? 1 2 4 கல்யாணம். ஏய் சொம்பு போட்டு நவீன भैया எங்க போய் வரீங்க? எஜமாண்டா பாவிய சாமி ஓட்டுறியா புடிட்டு ஒன்னா நேர போய் அந்த பயிர்கள் செலுத்து வராங்க. தள்ளி விடுறா தள்ளி விடுறா பத்தடி அடிச்சாலும் குழந்தை ஒரு அடி அடிக்காதா? அவனை 2 அடி அடிங்க. பொறுப்பு வச்சு ஒரு ஆளுவே கிடையாதுங்க. கால் வேஷம் பிடிக்க தேமல் தான் லைட் கேட்டு ஆரம்பிக்கிறேன். பவுடர் கிடையாது உள்ள பொறுப்பா சொல்றேன். நான் அப்பயே சொல்லிட்டு வந்தேன். நம்ம ஓடுற வரைக்கும் ஓடியாரு வரைக்கும் இங்கே தான் நின்று போனேன். இது எட்டு விட்டு நான் லைட் வச்சோடனே அவன் தான்டா அவன் மயிரை போடுங்கடா. ஒரு அஞ்சு பேர் யார் கேட்டு எதை லைட் சொன்னா அந்த வேலை ஊர்தியா எழுதி ஏறிதியா நாயா நாயா தெரியுமாட்டா? ஏய் அதை கடிச்சிருவோம். என்னுடைய கரத்துல என்னடி சத்தியம் பண்ண? நீ கொடுத்ததை வைத்துக் கொண்டு என்றாவது ஒரு நேரத்தில் என்னையும் மறந்து என்னுடைய மனிதனையும் இழந்து உன்னை ஏதாவது ஏசினால தூசியில் நான் சிறிய தவறினை செய்தாலோ உன்னால எனக்கு எந்த ஆபத்து நேரம் சத்தியம் பண்ணல. என்ன தொத்தின்னு வந்துட்டு உனக்கு சிம்மாசனம் ஒரு கேள்வி இப்படி செய்தேன். நீ செய்த கொடுமையை தாங்க முடியாமல் தான் இப்படி உன்னை எதற்காக நான் அடிமை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். 5000 பேர் இளங்கலைக்கு சொந்தக்காரன் நான். அப்படி இருக்கின்ற சமயத்திலே 1000 பேர் இளங்கல் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றது.
என்னுடைய 1000 வேலி நிலங்களையும் நீ ஒரே ஒரு நாளில் அறுவடை செய்து அந்த தானியங்களை உலர்த்தி தானிய களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். போ. ஒரே ஒரு நாளில் உன்னுடைய 5000 படி நிலங்களில் 1000 படி நிலங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளது. நான் ஒருவர் மட்டுமே சென்று இன்று அறுவடை செய்து அந்த தானியங்களை உலர்த்தி தானியத்தை கொண்டு சென்று உன் தானிய கலந்து சேர்க்க வேண்டுமா? இன்று ஒரே ஒரு நாளில் இந்த அனைத்து வரையும் நான் ஒருவர் மட்டுமே செய்ய வேண்டுமா? இந்த ஒரே ஒரு நாளில் இத்தனை வேலையும் எப்படி சாத்தியமாகும்? இந்த ஒரே ஒரு நாள்ல 1000 வேலி நிலத்தையும் நான் எப்படி அறுவடை செய்யறது? அந்த தானியங்களை உலர்த்தி தானிய களஞ்சியத்தில் சேர்க்க வேண்டும். ஒரே நாள் எப்படி சாத்தியமாவும் கேக்குறல்ல? நீ கேட்ட பலி நான் சொம்மாவாடி. ஏய், தாய்க்கு தலைமகள், அந்த தலைமகள் வயிற்றிலே தலைச்சங்கரு அந்த குழந்தையை ஈன்றெடுக்காமல் நிறைமாத கர்ப்பிணியாகவே வருகின்றல. நான் என்னுடைய மனைவி என்று பாராமல் உனக்காக நான் மனைவியை கொடுத்தேன். எதனால கொடுத்தேன்? நான் கேட்டது உண்மைதான். நான் எதற்காக கேட்டேன்? நாமும் ஒரு தெய்வம், அவன் யார்? அவனோ ஒரு மாநிலன். நான் கேட்டின நரபலியை அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா என்று ஒரு தெரியாமல் ஒரு விளையாட்டுத்தனமாக கேட்டேன். ஆனால் உன் மனைவியே நரபலி கொடுப்பா என்று நான் சிறிதும் நினைத்து பார்க்கவில்லை. நான் கொடுப்பனா கொடுக்க மாட்டான்னு விளையாட்டுத்தனமாக கேட்டாலாம். இது எப்படி தருமாகிதியா? கீழே விழுந்துருவான். ஏன்டா பையா கீழே விழுந்தா? இல்லங்க நான் குட்டிக்காரன் தான் அடிச்சு பார்த்தா அப்படின்ற மாதிரி இல்ல. நீ நான் கொடுப்பனா இல்ல, நீ என்னடி முடிவு செய்யறத? நான் முடிவு செய்யணும். எனக்கு இது வேணும் வேணாம் நான் தான் நீ முடிவு செய்வேன். அனைத்து வேலைகளும் நடக்க வேணும். பக்தர்கள் குறை தீர்க்கும் பரந்தாமா. பக்தர்கள் குறை தீர்க்கும் பரந்தாமா. அனைத்து வேலையும் நான் செய்து முடித்து விட்டேன். இவள் அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து விட்டாளா? இதை எப்படி நான் நம்புறது? இந்த செயல பெரியதா ஒரு மனம் மாட்டீங்க. இவை அத்தனையுமே அப்ப எத்தனை நாளா அந்த கணக்கு புள்ள ஒரு மூட்டை 2 மூட்டை நம்ம ஏமாத்தி இருந்திருக்கிறான். சரி, அவனை பிறகு பார்த்துக்கலாம். வேலை முடிஞ்சு ஆண்டா பையா நாம எந்த தூரம் இதுவா சுருவடை? என்னுடைய அரண்மனை. நல்லா உத்து பாருங்க. நல்லா சுவர் பதம் இருக்குது. சொல்லுவாங்களா? நீ சொல்றது நான் உண்மைதான். உண்மைதாங்க. உண்மைதான். அதுதான். எதுக்கு? ஏய் சொல்லுங்க.
வீட்டுல ஒரு பொண்டாட்டி ஒரு பெண்ணு இருந்தா மட்டும்தான் அந்த வீடு சுத்தமா இருக்கான். இருந்திருக்கா. என்னுடைய அரண்மனை இப்ப எப்படி வச்சா எப்படி இருக்குதா? ஒரே குப்பையும் குணமா சுடுகாடு மெருகுது. குப்பை குளமாகுதா? இதே என்னுடைய மனைவி இருந்திருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? அட நான் சர நக்கிட்டு இருப்பாங்க. என்ன தப்பு இந்த மாதிரி பண்றாங்க? பண்ணி வச்சிருப்பாங்க. ஓ, அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும். வளைய கற்கள் எல்லாம் நினைக்கும். ஏய், வாடிங்க. என்னுடைய மனைவி இருந்திருந்தால் அத்தனை வேலைகளையுமே சுலபமாக செய்திருப்பார். ஆகையால் என்னுடைய மனைவி இல்லை. தற்போது என்னுடைய அரண்மனை எப்படி இது வச்சா ஒரு குப்பையும் குணமா இருக்குது. அதனால என்னுடைய அரண்மனையை ஸ்நானம் தெளித்து பெருக்கி ஒரு வாசலுக்கு அழகு கோலம் போடு. நைனா, ஓ. நைனா, ஆ. எனக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. இந்த என்ன வேலை உனக்கு? எனக்கு பக்தருக்கு காட்சி கொடுக்க மட்டும் தான் தெரியும். ஏங்க, கேட்டியா? ஏய். அத்தா. ஆத்தா காட்சி குடிதான் போ வாங்கினு போ. அது பண்ண போட்டான். ஏமா, இவர் 10,000 போதா. போடியடா. உனக்கு எனக்கு துட்டு இல்லாம மனமா? ஏய் உனக்கு மச்சான். ஒரு 5 லட்சம் தான் போதும். 5 லட்சம். தம்பி உனக்கு மனமா? ஏய் உனக்கு உனக்கு எவ்வளவுனா? எனக்கு ஒரு 6 லட்சம். 6 லட்சம். அவனுக்கு ஒரு 5 லட்சம். உனக்கு ஒரு 6 லட்சம். இது ஒரு 10,000. ஏமா, ஆக மொத்தம் ஒரு 2 லட்சம் போதுமா? எனக்கு ஒரு 6 லட்சம், அவனுக்கு ஒரு 5 லட்சம், உனக்கு ஒரு 10,000. என்ன கணக்கு 2 லட்சம் ரூபாய்? வேற என்ன கணக்குது? கணக்குல தீய வைக்க. பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசிய ஆத்தா காசா குடுறா. வேற என்ன? அதான் பூதேவி ஓ, எங்க நாங்க சாமி இருந்தாலும் எங்க சொல்லு. பாத்துக்கிறியா ஜோடிப்பு? கட்டுட்டியா? தோது பேர் அருள் பளிப்பது, காட்சி காட்சி கொடுப்பது. ஐயே, இந்த கை காலி எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதான் காய்ச்சா? இது நாங்க தர மாட்டோமா? கேளுங்க. ஏண்டியா நீ தூக்கின குடிக்கிறதுக்கு அது என்ன ஒரு 3 டன் வெயிட் இருக்குமா? நைனா, ஆ. என்னதான் நான் செய்ய வேண்டும்? முதல்ல நீ சாணி போடணும். கம்முனாட்டி சாணம் தெளிக்க வேண்டும். தெளிக்கணும். என்னம்மா? செய்ய. அக்கா, இவனிடத்திலிருந்து நீ எப்போது காப்பாற்றுவாய் நாளையா? பாக்கடை பள்ளி கொண்டு பத்மநாய சாணி போடனா எல்லாம் குஞ்சு போடணும். இன்னும் கை குனிஞ்சு போடணும். குனிஞ்சு வைக்க போடுமா? போடுறீங்க. மோசிங்க போனா. உலகத்தை ஆளக்கூடிய ஆதிபராசக்தி எத்தனை வந்து கொண்டு வந்து இவ்வளவு பெரிய அடிமை கொண்டு இவ்வளவு சாட்டை கொண்டு வேட்டையாடு கொடுமை பண்றீங்க. அந்த கொப்பி பெருக்க சொன்னாங்க பெருக்கிறாங்க. உள்ள இருக்கிற மாலை எடுத்து வந்து பிச்சு போடுற, பொட்டியில் இருக்கிற பூவை எடுத்து வந்து பிச்சு போடுற. எப்படி பாதியில போறதுக்கு அறிகுறியா என்ன? ஆண்டு அனுபவிச்சியா? என்ன சொல்ற ஐயா? உன் தங்கச்சி கல்யாணம் முடிச்சா? அது முடிஞ்ச ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆகுது. நீ வீடு கட்டியா? 2 அடி மாடி கட்டிக்கிறேன். கல்யாணம் பண்ணிட்டியா? என்னடா கல்யாணமா? 1 2 4 கல்யாணம். ஏய் சொம்பு போட்டு ஏண்டா 4 என்னடா உன்னை
நேரம் நல்லா இருக்குறான். ஏய், என்ன உன்னை சந்தையில வேலை போகிறதுக்கு முத்தனை கட்டிக்கான வச்சுக்கியா? இதுக்கெல்லாம் குடுக்குற உருண்டை கருவா பயிலே இந்த சமையல எனக்கு அமைஞ்சிச்சு. என்ன பண்றது? சரி ஆ, தப்பு இல்ல, தப்பு கிடையாது. நல்லா இருக்கிற ஆ, போற நல்லா வர. இருக்கிறேன். இறப்பனல்ல நல்லா இருக்கிறேன். அது இல்லாம 4 ஊட்ட கட்டிக்கிற தப்பு இல்ல. 4 விட்டுட்டு கொட்டாவுல வந்து 6 பொம்னாட்டி வச்சு சூத்து முன்னாடியே சுத்திங்க இருப்பாரு. 6 பேர் தான் கிடையாதுடா. ஆ. 4 பேர் தான். 2 unselected. ஓ 6ல 4 செலக்டட் 2 அன்செலக்டட். அப்ப வீட்டுல 4 பொம்பளை கம்பெனில 4 ஆ, 8 ஆயிடுச்சு. ஆமா. இன்னும் எத்தனை கல்யாணம் மட்டும் வித்தியாசம்? ஒன்னு சேர்த்து 9 பண்ண. ஏய் அவன் சொன்னதை பாத்தியா? பாவனை பாரு. உன்னை சேர்த்து ஏய் ஒண்ணா எண்ணியா? அது கிடையாதுங்க. இன்னொரு இப்ப என்ன சேர்த்து 9 ஆகினா இன்னொரு கல்யாணம் சேர்த்து ஆ. 9 பண்ணலாம்ங்கறேன். 9 தராசே நம்பர் 9 இருக்குது. 9 உன் பாதத்துல புடிச்சிச்சு. உன்னை ஆட்டிதான் விடும். வீட்டு நம்பரு 19, 19 செல்போன் நம்பர் 99 89 79 009 பாட்டி நம்பர் 49. 49. உன்னை சூது கவிடுச்சுப்பா. அவ்வளவுதான். ஏய் பாத்து. சரி அம்மாவுக்கு தெரியாது. அள்ளு அள்ளு அள்ளு. அது போனா போட்டோம். ஏம்மா கோயந்தாவி பாரு தொடையில மண்ணு வச்சிருவு. கோயந்த ஆயிரத்துக்கு தோடையில மண் வச்சிருந்தா கோயம் டக்குன்னு ஆயம் நிற்கிறான். அவ யாரு நிக்கலாச்சிங்க கால்ல மிளகு அடி போடு. உனக்கு கோயந்திலே போட்டுருந்தா இன்னைக்கு வந்து எங்க உயிரை வாங்க மாட்டேன். எங்க என்னமா ஏதோ வாயா 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 உள்ள என்ன பண்றாரு பாரா வாயா. என்ன பண்றாமா? ஏய் வாடங்க. ஏய் வாடங்க. ஏங்க ஏதோ கூச்சு குத்து கேட்டீங்க. என்ன நாள் நடக்குது? ஆத்தால ஓடி ஓடியா பட்டு உண்டுவாரு ஆத்தால கூட அடிச்சிங்களா? அடிச்சது இல்லாம இந்த நேரமே உள்ள ஆன்ஸ் போட்டு கீழே துப்பிக்கலாம். ஏண்டா அதாவது மூஞ்சில வையா போறேன். ஏய் அது பரவாயில்லை. போட்டு போட்டு இதுலயே தொலைகிறானுடா. நான் என்ன பண்ணின உள்ள ஆன்ஸ் போடுங்க. ஆன்ஸ் ஆன்ஸ் போற பையனா நானே கம்முனு ஏத்தி போடா போடா. மூஞ்ச பாத்தியா? ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஐயா. சும்மா சொல்லக்கூடாது. ஏங்க? ஆத்தாக்கு வேலை செய்ய தெரியல. அந்த அரண்மனை பெருகிச்சு சாணி போட்டு. ஆனா உங்க காவல்கார இருக்கிறான் பாரு, உங்க வீட்டு சோத்த துணுக்குறான் பாருக்குது. ஓ என்ன பண்ணிக்கிறாங்க? அவன் பேர் வச்சுக்கிறாங்கட்டா. ஆத்தாளுக்கு வேலை தெரியல. ஆனா உங்க வீட்டு காவல்காரன் உங்க வீட்டு சோத்த துணுது வந்த விசுவாசங்க. எல்லாம் குத்துவா சொல்லுங்க. ஹாய் அந்த குப்பையை மொத்தி ஆறு இவன் உள்ளத அரண்மனை உள்ளதான் அம்மா பெருகிச்சு. ஆனா உங்க காவல்காரன் அரண்மனையை சுத்தி இருக்கிற குப்பை, உள்ள இருக்கிற குப்பை, வெளியில இருக்கிற குப்பை எல்லாத்தையும் சேர்த்து அழிக்கிறாங்க. ஆனா அதுக்கு தாங்க சொல்லுவாங்க பெரியவங்க. சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? தான் நாட விட்டாலும் தான் இது ஆடுதுன்னு. எது ஆடுறா? நாடா விட்டாலும் தன் தசையாடும். ஆனா தப்பு பையா குட்டிபியா. ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிச்சிடா. என்ன பிடிச்சிக்கிறியா? சுத்தம் சோறு போடும் சுகாதார கோயம்புத்தூர் பொரியல் யாரு எடுத்து கேட்பாங்க. ரசம் வரும். ஆமா அக்கா ரசம் எடுத்து வருதா? எல்லா குப்பி மாறிச்சா மாறிட்டு எத்துமோ எங்க கோட்டுதான் தெரியல. என் தலையில தான் போட்டா. வாங்கிடா. ஐயா ஐயா அப்படியே விட்டுறாத. என்ன அப்படியே நிலைக்க போ. நாளைக்கு போனா அந்த பிரிட்ஜுக்கு அண்ணாண்ட 4 வெள்ளாடு கட்டி வச்சுக்கிது. இல்லையா? அவுத்து ஓட்டின வந்து காலில் கட்டிடு. வெடிக்கிறதுக்குள்ள தாயை தூண்டு விடும். அப்புறம் எருமாடு எடுத்து குளப்பாட்டி ஓட்டி மர மாதிரி ஓட்டி பண்ணலாம் வீட்டுக்கு. ஆட்டு கால கட்டுவா அவரு. தாய் கை கட்டுவா. என்னமா? ஓடுவோ. ஓ. ஏய் அவருக்கு வாட்டமா அந்த போக்க செய்யற அவளுக்கு மூஞ்சி குழு குள்ளுகிற அவளுக்கு அப்ப வேப்பி போட்டதான். ஆனா சத்தியமா சொல்றா. இதெல்லாம் காமி யாரு? ஆட்டாதான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. அந்த நாதாரி அந்த ஆன்ஸ் பாயிட்டு 890 கூட போட்டுருந்தாங்க. அது கிடையாதுங்க. நாய் பீ வர கட்டிடுறேன். நீ ஒழுங்கா இதை செய்திருந்தா இந்த வேலை செய்திருப்பானா? ஏய் வாழம்பாரி. அடியா
கோலம் எப்படி போடுவது தெரியாது. வேற அலங்கோலம் போடுறியா? அலங்கோலம் போடுறியா? அப்படி என்றால் நான் போட்டுக்கிட்டே அலங்கோலம். அலம் போடுறதுனா அது போடுறதுனா. ஏய் ஐயா, அவங்க யாரு இது? சிவனுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதா? இந்த வேலை ஆதி வரா? ஏய் சக்தி ஐயா, அவங்க அந்த வேலை தெரியாதா? நீ உன் எஜமான பார்த்து செஞ்சு காட்டுங்களா? அது என்ன பண்ணுங்க? ஏங்க அதெல்லாம் போட மாட்டேன். ஆத்தாளுக்கு வேலை தெரியலையா? வீட்டுல நம்ம வீட்டுல எல்லா பொட்டை வேலையும் தான் செய்வேன். அதெல்லாம் செஞ்சு கட்டான். கூட நவீன ஒருத்தன் வச்சுக்கிறேன். கூட நவீன ஒருத்தன் ஏண்டா வச்சுக்கிறேன். அரண்மனையில ஐயா கூடவே இருப்பியா? ஆமா. இன்னும் போக போக காரி மீயும் பாரு. இங்க முடியுதா? என்ன சொல்ற? போடுமா போட்ட. செய்யுமா. யாரா மச்சான்? ஏய் தம்பி டேய் கூப்பிடுறா பாறா. ஒரு எஜமானா தெரியல. பாயவது வச்சேன் நம்பறியா? அவன் பாப்பால கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சரியா? நீ எவெல்லாம் வச்சுக்க விடு. இந்த கோலத்தை பாத்தியா இல்லையா? போலமா? எங்கடா இதுயா? ஜாக்கிது பாரியா? ஏய் ஓ இது நவ எறும்புத்து மண்ணு போட்ட மாதிரி இந்த மண்ணு போட்ட மாதிரி இல்லையா? ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு வச்சு பாத்தியா? ஆமா. ஒண்ணாவல ஆக்க மாநகராட்சியா ப்ளீச்சிங் போட்டு போட்டுந்தா அந்த வேலையை தந்துக்கு செய்யறாங்க. அட நாதாரியா, கொரோனா காலத்துல மாரியாத்தா போய் பேரூராட்சியில ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க. அட வாஞ்சி போய் வாரி போகும். எனக்கு தெரியலடா. ஒழுங்கா போடு கோலம். எப்படி போடுவீடா? ஏமா புள்ளி வச்சு போடுமா கோலத்தை. இப்ப தெரியும் பாரு உனக்கு எப்படி போறது. போறி பத்துவா இல்லை பொறம்போக்கு என்ன காட்சி ஓடிக்குது, என்ன மணி ஆகுது? பொறம்போக்கு நாதாரியா தாவாரக்கா மணினாவது காட்சி ஓடிக்குது. நதிக்கு டீ வந்து உள்ள வெளியே குடிச்சிட்டு உள்ள கூடுறான்னு சொன்னேன். கொதிக்கு அந்த ஆள் மேல ஊற்றிய. இப்ப எந்த கையில நீ வாட்ச் கட்டுங்கிற? கோத்து கையில கட்ட வாட்சிய வெளியே வந்தவனு போட போறாங்க. முடி மொத்தம் பூசிட்டு இருக்கோம். சத்தியமா எனக்கு துணைக்கல. எனக்கு தாங்க நீ நாளைக்கு போய் பாத்துக்கலாம். ஆண்ட போட கோலத்தை பாக்கலாமா? பானை வரைஞ்சு வச்சுக்குது ஆத்தா. மேலுக்கு தின்னுறியா? பானை பானைக்கு நடுவுல குச்சி ஒண்ணு வருது. அதுக்கு பானை அடுப்புல இருந்து கீ எவருக்கு குச்சி போய் வச்சு சப்போர்ட் கோலம் போடுறீன்னா பானை குச்சி ஆறுன்னு உன்னை அதெல்லாம போட சொன்னா எனக்கு கோலம் விட தெரியாது. அப்படின்னா
என் கருத்தில் இருக்கக்கூடிய திருசுலாயுதம் திரிசூலமா? அது இருக்குதுனது. உடுக்கை என்ன கை? உடுக்கை உடுக்கையா? என்னக்கா? ஏய், இல்ல, என் நடுவூட்ல கோலம் போடுறீனா இது என்ன மாரியாத்தா கோயிலா இதா? மூஞ்ச பத்தியாதுயா. நல்லா முடிச்சுல. ஏய், இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னுடைய நாட்டு மக்கள் அனைவருமே வரி பணம் என்பதை தெரிந்திருப்பார்கள். ஆகையால் என்னுடைய நாட்டு மக்கள் இல்லாத காரணத்தால் நீ இருக்கக்கூடிய பாமர மக்களிடத்திலே சென்று வரி பணத்தை கொண்டு வந்து எனக்காக என்னுடைய கஜானாவில் சேர்க்க வேண்டாம். என்னுடைய கஜானாவில் சேர்த்து அந்த வரி பணத்தை வைத்து நான் அரசாட்சி செய்ய வேண்டும். போ. நீ உரைப்பது முடியாதுதான். ஒரு தெய்வத்தை பார்த்து பாமர மக்கள் சென்று மரியாதை என்னால் முடியாது. ஏய், வாரி. உனக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து தீப தூப ஆராதனை தேர் திருவிழா செய்கிறார்களே. ஏண்டா, எத்தனை கோடி பக்தர்கள் மழை என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் பாராமல் உண்ண உணவின்றி பருக நீரின்றி அம்மா தாயே தாயே என்று உன்னையே நினைத்துக் கொண்டு மடி ஏந்தி பிச்சை எடுத்து கொண்டு வந்து உனக்கு திருவிழாவை செய்யறாங்கல்ல. போடி. இனம் இந்த இனிதான கலை வழிகளில் எங்களது செஞ்சிக்கோட்டை இளஞ்சிட்டி நாடகத்தினால் இன்றிரவு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் முட்டத்தூர் செல்லியம்மன் அல்லது சந்திரசேகர் நயனாரின் ஆர்ப்பாட்டம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது சரித்திர புராணம், இந்த கற்பனை கதைலாம் இல்லை, உண்மையாகவே நடந்த சம்பவம். இந்த கதை செஞ்சியில இருந்து விழுப்புரம் போற ரூட்ல முட்டத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. எல்லா ஊர்லயுமே செல்லியம்மன் கோவில் இருக்கும். ஆனா முதலாக 7 கன்னிகளிலே மூத்த கள்ளி செல்லியம்மன் ஆலயம் முதலாக அவதரித்த இடம் அந்த முட்டத்தூர். இதற்கு முன்பதாக அது முச்சந்தி கிராமம் என்று சொல்லுவாங்க. இந்த கதையை முன்னாடி பார்த்து கேட்டா புரியும்.